ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நீங்கள் புதுசாக ஒரு மின் இணைப்புக்காக விண்ணப்பம் கொடுத்துருக்கீங்க, அல்லது ஒரு நேம் டிரான்ஸ்ஃபருக்கான விண்ணப்பம் கொடுத்துருக்கீங்க, இல்லை விவசாய மின் இணைப்புக்கான விண்ணப்பம் கொடுத்துருக்கீங்க, இல்லை உங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த இபி கனெக்ஷனுடைய லோடை அதிகப்படுத்துறதுக்காகவோ அல்லது குறைக்கிறதுக்காகவோ விண்ணப்பம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸை ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது? ஸோ நீங்கள் கொடுத்த அந்த அப்ளிகேஷன் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற தகவலை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு மின்சாரத்துறையில் போயிட்டு நீங்கள் அந்த டிஎன்இபி கனெக்ஷனுக்காக அப்ளிகேஷன் கொடுக்கறது ஆன்லைன் மூலமாக அதிகம் பேர் கொடுக்கறது கிடையாது. நேரடியாக போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு இ சேவை மையம் மூலமாகவோ அல்லது நேரடியாக இபி ஆஃபீஸ் மூலமாகவோ போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அவங்க ஆன்லைனில் அதை ஏற்றி விட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர், ட்ராக்கிங் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எஸ்எம்எஸ் மெசேஜில் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த tangenco.org.in tangenco அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஆன்லைன் சர்வீசஸ், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக டிஎன்இபி மூலமாக என்னென்ன ஆன்லைன் சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வரும். ஸோ இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா எல்டி ஆன்லைன் அப்ளிகேஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், மொபைல் நம்பர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போது யாருடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்ட உடனே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துடும். இல்லை நீங்கள் நேரடியாக அப்ளிகேஷன் நம்பரே தெரியுங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டு இந்த பாக்ஸில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. நான் விவசாய மின் இணைப்புக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதற்கான ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டேரெக்டாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போது சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். அந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் என்னங்கிறது டிஸ்பிளே ஆயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. நான் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணல, நேரடியாக இபி ஆஃபீஸ் மூலமாக தான் அப்ளை பண்ணேன். அவங்க எனக்கு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தாங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸும் வந்திருந்தது. அந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டு தான் இப்போ ஸ்டேட்டஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதில் அப்ளிகேஷன் நம்பரு, அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் கொடுத்துருப்பாங்க, யாருடைய பேரில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க, அவங்களுடைய அட்ரஸு, நேச்சர் ஆஃப் அப்ளிகேஷன், என்ன பர்பஸ்க்காக இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன் ஏஜிஎல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஜிஎல்னா அக்ரிகல்ச்சர். எவ்வளோ லோடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, தென் எந்த பேஸ், 3 பேஸா சிங்கிள் பேஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது இந்த லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இதில் நேராக பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வெரிஃபைட் அண்ட் சார்ஜஸ் பெய்ட் பெண்டிங் ஃபார் சைட் இன்ஸ்பெக்ஷன் ஃப்ரம் கன்சர்ன்ட் ஆஃபீஸ். அதாவது அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணிட்டாங்க, இவர் எவ்வளோ அமௌண்ட் கட்டணுமோ அந்த கட்ட வேண்டிய தொகையும் கட்டிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சைட் இன்ஸ்பெக்ஷனில் பெண்டிங் இருக்குது. ஸோ பர்டிகுலர் அந்த எந்த இபி ஆஃபீஸ் கீழே சர்க்கிளில் வருதோ அவங்க பெண்டிங் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் ஸ்டேட்டஸு. கீழே ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. இன்னும் 3 ஆப்ஷன் இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், ஃபீல்டு வெரிஃபை பண்ணணும், அப்புறம் எஸ்டிமேஷன் போடுவாங்க, அதுக்கப்புறம் சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் சர்வீஸ் எஃபெக்டட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது எல்லாமே க்ரீன் கலரில் இருந்தால் மட்டும் தான் சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தேதி வாரியாக அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் டிஎன்இபி வெப்சைட்டில் செக் பண்ணலாங்க. ஸோ உங்களுடைய விண்ணப்பத்துக்கான நிலை என்ன அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.